முன்னாள் பிரதமர் டதோஸ்ரீ நஜீப் ரசாக் தொடர்புடைய 1MDB ஊழல் வழக்கை இன்று உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தியதில் நஜீப் தரப்பிலிருந்து சமர்ப்பிக்கப்பட்ட முக்கிய சாட்சிகளின் உண்மைத்தன்மை கேள்விக்குறியாக இருப்பதாகவும் இது போலியான சாட்சியாகவும் போலியான ஆதாரமாகவும் வகைப்படுத்தும் வகையில் இருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி கொலின் லாரன்ஸ் செக்யூரா வலியுறுத்தியுள்ளார். இன்று காலை 1MDB ஊழல் தொடர்புடைய 2.28 பில்லியன் நிதி முறைகேடு தொடர்பான விசாரணைக்காக முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் உயர்நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது நீதிமன்ற வளாகத்தில் நஜீப்பின் ஆதரவாளர்கள் குவிந்தனர். நீதிமன்றத்தின் பின் வாசல் வழியாக நஜீப் உயர்நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார். இன்று காலை முதற்கட்ட நீதிமன்ற விசாரணையில் நஜீப்பிற்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முக்கிய ஆதாரங்களில் ஒன்றான சவுதி அரேபியாவின் முன்னாள் மன்னர் கிங் அப்துல்லா 2011 பிப்ரவரி 1, 2014 ஜூன் 1 ஆகிய தேதிகளில் வழங்கிய $100 மில்லியன், $375 மில்லியன், $800 மில்லியன் ஆகிய மொத்த நிதியும் நன்கொடையாக வழங்கப்பட்டது எனும்படியான சாட்சி கடிதங்கள் உண்மையானதா எனும் சந்தேகத்தையும் நீதிபதி எழுப்பினார். ஏனெனில் சவுதி அரேபியாவின் முன்னாள் மன்னர் கிங் அப்துல்லா இப்போது உயிருடன் இல்லை என்பதால் இக்கடிதங்கள் குறித்தான உண்மைத்தன்மை கேள்விக்குரியது என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் சிறை தண்டனை வழக்குடன் பெர்லிஸில் ஆட்சி கலைக்கப்பட்ட நிலையில் பாஸ் கட்சியும் அம்னோவும் இணைந்து மீண்டும் ஆட்சியை அமைக்கலாமே என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவரும் மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்தோ அக்மால் சலே முன்மொழிந்துள்ளார். பெரிக்காத்தான் கூட்டணி, ஒற்றுமை கூட்டணி என இரு பெரும் அரசியல் கூட்டணிகளிடையே நிலவும் உட்கட்சி பூசல்களால் அம்னோவும் பாஸ் கட்சியுமே அதிகம் பாதிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்னோவும் பாஸ் கட்சியும் இணைய வேண்டிய நேரம் இது என்று அக்மால் சலே தெரிவித்தார். குறிப்பாக கடந்த 2019 ஆண்டு அம்னோவும் பாஸ் கட்சியும் இணைந்து உருவாக்கிய முஃபாகாட் நேஷனல் கூட்டணியை மீண்டும் அமைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2018 தேர்தலுக்கு பின்னர் மகாதீர் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சியில் அம்னோவும் பாஸ் கட்சியும் எதிர்க்கட்சியாக இருந்தனர். அப்போதைய காலத்தில் வலுவான ஒரே கூட்டணியாக இருக்க வேண்டும் என அம்னோவும் பாஸ் கட்சியும் இணைந்து 2019 மகாதீர் அன்வார் கூட்டணிக்கு எதிராக முஃபாகாத் நேஷனல் கூட்டணியை உருவாக்கினர். 2020 மகாதீர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து பாஸ் கட்சி முஃபாகாட் நேஷனல் கூட்டணியில் இருந்து விலகி முகைதீனை ஆதரித்ததும் அம்னோவும் முஃபாகாட் நேஷனல் கூட்டணியை கைவிட்டது. 2021 ஆண்டு முகைதீன் தலைமையிலான பெர்சாத்துவையும் முஃபாகாட் நேஷனல் கூட்டணியில் இணைக்க வேண்டும் என பாஸ் கட்சி அம்னோவுக்கு அழைப்பு விடுத்தது. அம்னோ ஒரு முறை பாஸ் கட்சியை நம்பி முஃபாகாட் நேஷனல் கூட்டணியை அமைத்தது போதும் என்றும் துரோகிகளுடன் மீண்டும் இணைந்து செயல்பட முடியாது என்றும் பாஸ் கட்சியின் கோரிக்கையை நிராகரித்தது. இப்போது பாஸ் கட்சியும் அம்னோவும் இணைந்து செயல்பட முக்கியமான நேரம் இது என்று அக்மால் சலே தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியும் அம்னோவும் இணைந்து செயல்பட வேண்டும் எனும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சலேவின் அழைப்பை பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாத் ஃபத்லி ஷாரி வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். அக்மால் சலேவின் இந்த கருத்து பாஸ் அம்னோ கூட்டணியை மீண்டும் அமைக்க வேண்டும் என்பதற்கான மிக சரியான நேரம் இது என்று அவர் கூறினார். அரசியல் சூழலில் மலாய்க்காரர்களின் நிலைத்தன்மையையும் நம்பிக்கையையும் இது மேம்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். அதேவேளை கடந்த காலங்களில் முஃபாகாட் நேஷனல் கூட்டணியில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க முக்கிய பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தனி குழு ஒன்றை அமைத்து முஃபாகாட் நேஷனல் கூட்டணியை புதுப்பிக்க வேண்டும் என்றும் அமாத் ஃபத்லி ஷாரி வலியுறுத்தினார். இது நடந்தால் கடந்த 3 ஆண்டுகளாக நிலைநிறுத்தப்படாத மலாய் இஸ்லாமியர்களின் உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் என்று அமாத் ஃபத்லி ஷாரி நம்பிக்கை தெரிவித்தார். பெர்லிஸ் மாநில மந்திரி பெசார் ஷுக்ரி ரம்லிக்கு வழங்கிய ஆதரவை திரும்ப பெற்ற 5 பெர்சாத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டியது அந்த கட்சிதான் என்று பாஸ் கட்சியின் தலைவர் டதஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். மாராங் திரங்கானுவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அது பெர்சாத்துவின் விஷயம் என்றும் முடிவெடுப்பது பெர்சாத்துவே என்றும் அவர் கூறினார். இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தண்டனை வழங்க பாஸ் எதிர்பார்க்கிறதா என்ற கேள்விக்கு அவர்கள் தங்களது மனசாட்சியை பின்பற்ற வேண்டும் என்று ஹடி தெரிவித்தார்.
அதே நேரத்தில் அரசியல் கூட்டணியில் ஒற்றுமை முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒற்றுமை இருந்தால் ஒருவரை ஒருவர் காக்க வேண்டும் என்று அவர் கூறினார். எனினும் பெர்சாத்து கட்சியை முழுமையாக குற்றம் சாட்ட முடியாது என்றும் அந்த கட்சிக்குள் பல்வேறு கருத்துகள் மற்றும் நிலைப்பாடுகள் உள்ளன என்றும் ஹடி கூறினார். பெர்சாத்துவை முழுமையாக மதிப்பிட முடியாது, அந்த கட்சியில் பலர் உள்ளனர், அவர்களுக்குள் வேறுபட்ட கருத்துகள் இருக்கின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். முஃபாகாத் நேஷனல் கூட்டணியை மீண்டும் உயிர்ப்பிக்க பெரிகாத்தான் நேஷனல் மற்றும் பரிசான் நேஷனல் இடையே ஆரம்ப கட்ட நிலை பேச்சுவார்த்தைகள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று பாஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் மாமன்னரின் அரசாணை உள்ளிட்ட பல முக்கிய விவகாரங்கள் மலாய் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைவதை அவசியமாக்குகின்றன என்று தெரிவித்தார். முஃபாகத் நேஷனலை மீண்டும் செயல்படுத்துவதை தாங்கள் ஆதரிப்பதாகவும் தங்கள் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் ஏற்கனவே கூறியபடி உம்மா ஒன்றிணைவதை குறிப்பாக மலாய் அரசியல் கட்சிகள் இடையே விரைவுபடுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அவர் கூறினார். மாமன்னரின் கூடுதல் உத்தரவு உள்ளிட்ட பல விவகாரங்கள் மிகவும் முக்கியமானவை. மன்னராட்சியை மதிக்கும் மலாய் கட்சிகள் ஒன்றிணைந்து மாமன்னரின் உரிமைகள் மற்றும் சிறப்புரிமைகளை காக்க வேண்டும். பெரிகாத்தான் மற்றும் பரிசான் இரு கட்சிகளும் உடனடியாக ஆரம்ப கட்ட நிலை கலந்துரையாடல்களை நடத்த வேண்டும். அதே நேரத்தில் அம்னோ ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து விலகுவது பொருத்தமானதாக இருக்கும் என்று அவர் இன்று தெரிவித்தார். மலேசியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சர்வதேச போதைப்பொருள் கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மாதம் கிள்ளான் பள்ளத்தாக்கு சோதனையில் 6.2 டன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 1.04 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. டிசம்பர் 16ஆம் தேதி முந்தைய கட்டத்தில் 3 பெண்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து டிசம்பர் 21ஆம் தேதி மற்றொரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் ஹுசைன் ஒமார்கான் தெரிவித்தார். டிசம்பர் 21ஆம் தேதி ஸ்ரீ கம்பங்கானில் உள்ள தமான் சலாசா ஜியாவில் நடந்த முதற்கட்ட சோதனையில் 5983 கிலோகிராம் திரவமும் 207 கிலோ வெள்ளை பொடியும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அதே நாளில் தமான் பெரிண்டிஸ்ட்ரியான் கப்போங்கில் உள்ள ஒரு வளாகத்தில் அதிரடி படை சோதனை நடத்தி கொக்கைன் என சந்தேகிக்கப்படும் 20 கிலோ பொடியையும் கெத்தமீன் என நம்பப்படும் 1.25 கிலோ வெள்ளை பொடியையும் பறிமுதல் செய்தது. மொத்த பறிமுதல் செய்யப்பட்ட அளவு 6212 கிலோவாகவும் அதன் சந்தை மதிப்பு 1.04 பில்லியனாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட மருந்துகளின் அளவு சுமார் 20.7 மில்லியன் பேர் பயன்படுத்தக்கூடியது என்று அவர் தெரிவித்தார். இன்று செமனி காவல் நிலையத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். விசாரணையில் இந்த கும்பல் வெளிநாட்டில் இருந்து மருந்தாளுநர்களை அழைத்து வந்து முன்னோடி ரசாயனங்களை இறக்குமதி செய்து உள்ளூர் வாசிகளை பயன்படுத்தி மருந்துகளை செயலாக்கியது தெரிய வந்துள்ளதாக ஹுசைன் கூறினார். 14 தொழிற்சாலை பிரிவுகள் மற்றும் 10 குடியிருப்புகளில் இருந்து கும்பல் செயல்பட்டு வந்ததாகவும் அவை செயலாக்க ஆய்வகங்கள் மற்றும் சேமிப்பு வசதிகளாக மாற்றப்பட்டதாகவும் அனைத்தும் மாதத்திற்கு 6000 ரிங்கிட் முதல் 10,000 ரிங்கிட் வரை வாடகைக்கு விடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஹாங்காங் மற்றும் ஆஸ்திரேலியா உட்பட பல சர்வதேச இடங்களுக்கு மருந்துகளை விநியோகிக்க மலேசியாவை ஒரு செயலாக்க மையமாக கும்பல் பயன்படுத்தியதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இதில் அதன் மூளையாக செயல்பட்ட 12க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்ததாகவும் இவ்வாண்டு ஜனவரி முதல் அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் நம்பப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட உபகரணங்களின் அடிப்படையில் இது ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கை என்பது தெளிவாகிறது. மீதமுள்ள கும்பல் உறுப்பினர்களையும் மூளையாக செயல்பட்டவரையும் கண்டுபிடித்து கைது செய்ய தொடர்புடைய வெளிநாட்டு அதிகாரிகள் மற்றும் இன்டர்போலின் ஒத்துழைப்பை தாங்கள் நாடுவோம் என்று அவர் கூறினார். புக்கிட் மர்தாஜாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் சிம் சி கியோங் மாவட்டத்தின் பழமையான மத பள்ளிகளில் ஒன்றான எஸ்எம்ஏ அல் அஹ்மதியா அல் இஜ்ரிமயாவிற்கு 1,00,000 ரிங்கிட் நன்கொடை அளித்துள்ளார். சிம் பாடாங் லாலாங்கில் உள்ள பள்ளிக்கு வருகை தந்த போது இந்த நன்கொடை வழங்கப்பட்டது. அங்கு அவர் ஒரு மாதிரி காசோலையை வழங்கினார் மற்றும் பள்ளி நிர்வாகத்திடம் இருந்து அதன் தேவைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கத்தை பெற்றார்.
129 ஆண்டுகள் பழமையான இந்த பள்ளியில் உள்ள 168 மாணவர்களுக்கும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் 5 ஸ்மார்ட் போர்டுகளை வாங்குவதற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும். கல்வியில் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுடன் பள்ளி வேகத்தில் செல்வதை உறுதி செய்வதே இந்த முயற்சியின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.